இன்றைய பதிவு ஆடி அமாவாசை பற்றியது. ஆத்மா இறந்த பின்னாடி தன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்க நரகங்களை அனுபவித்துவிட்டு பித்ருலோகத்தில் மறு உடலுக்காக காத்திருக்கும். இந்த பித்ருக்கள் ஆடி அமாவாசையில் பூமிக்கு வருவதாகவும், மகாலய அமாவாசையில் இங்கு இருப்பதாகவும், தை அமாவாசைக்கு திரும்பி செல்வதாகவும் ஒரு நம்பிக்கை. ஆகையால் ஆடி அமாவாசையிலிருந்து தை அமாவாசை வரை ஒவ்வொரு அமாவாசையும் முக்கியம். பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்வதும் நல்ல காரியங்கள் செய்வதும் அவர்களின் ஆசியை பெற்றுத்தரும். ஒவ்வொரு அமாவாசையும் முடியாவிட்டாலும் கூட ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளிலும் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது சிறப்பு. ஆடி மகாலய அமாவாசைகள் தக்ஷணாய காலத்திலும் தை உத்தராயண காலத்திலும் வருகின்றது. இப்பொழுது தமிழ்நாட்டிலே தர்ப்பணம் கொடுக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கின்ற சில நதிக்கரைகளையும் கோவில் குளங்களையும் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் 64 தீர்த்த கட்டங்களில் ஒன்றான அக்னி தீர்த்தம் எனப்படும் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும். திருச்சி ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கத்தில் காவிரி நதிக்கரையிலே சாஸ்திர விதிப்படி தர்ப்பணம் செய்தால் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் கூடுதுறையிலே பக்தர்கள் முன்னோர்களுக்கு சிராத்தம் கொடுத்து நன்மை பெறுகின்றனர். கும்பகோணம் மகாமக குளக்கரையில் தர்ப்பணம் செய்து ஆலமரத்தடையில் தான தர்மங்கள் செய்தால் நன்மைகள். சென்னையை அடுத்த திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் ஆலய திருக்குளத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவார்கள். காவிரி கரையிலே உள்ள 6 சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமானதாக கருதப்படுகின்றன. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருச்சாய்க்காடு எனப்படும் சாயாவனம் பூம்புகார், திருவாஞ்சியம். இந்த ஆலய தீர்த்தக்கரைகள் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் சிறப்பானவை. விருத்தகாசி எனப்படும் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகே ஓடும் மணிமுத்தாறு நதி தீர்த்தத்திலும் நீத்தார்கடனை மக்கள் நிறைவேற்றுகிறார்கள். காஞ்சிபுரம் அருகே உள்ள திருப்புட்கொடி விஜயராக பெருமாள் ஆலயத்தில் ராமபிரான் ஜடாயுக்கு நீத்தார்கடன் நிறைவேற்றினார். அங்கு திதி நிறைவேற்றினால் முன்னோர்கள் ஆசியுடன் திருமாலின் திருவருடம் கிடைக்கும். கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்தில் அங்குள்ள காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அத்தல குளக்கரையில் முன்னோர்களுடன் தீர்த்து அருள் பெறுபவர்கள் ஏராளம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம், சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் ஆலயம், திருப்புவனம் பூவனநாதர் ஆலயம், அனகாபுத்தூர் படிகாசுநாதர் ஆலயம், இன்னும் ரொம்பவே பெரிய லிஸ்ட்டு நம்ம புண்ணிய பூமியில் இருக்குது. நன்றி. இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.